வணக்கம் நண்பர்களே. பொதுவா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தின் இயக்குனர் யாருங்கிறது கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிரும். இப்போ அந்த சுந்தர் சி தான் டைரக்ட் பண்றாருங்கிறது 1 மாதத்துக்கு முன்பிருந்தே சொல்லப்பட்ட விஷயம். நம்ம கூட வந்து அத சொல்லியிருக்கோம். கரெக்ட்டா அவர் தான் டைரக்டர்ங்கிறது அப்புறமா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதற்கு முன்பு அது நெல்சன் படமாகட்டும், அல்லது ஞானவேல் படமாகட்டும், இதுக்கு எல்லாமே டைரக்டர் இவங்க தான்றது கொஞ்ச நாள் முன்னாடியே செய்தி வெளிய வந்துரும். அதுதான் அப்புறமா கன்ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த தலைவர் 173 பொறுத்தவரைக்கும், இந்த படத்துக்கு டைரக்டர் சுந்தர் சி தாங்கிறது சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது வந்து அறிவிப்பும் வெளியாச்சு. அப்புறம் அவர் வந்து விலகிட்டாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா பேசப்பட்ட இயக்குனர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 6, 7 பேர வந்து தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆ லோகேஷ் கனகராஜ், அவர் அப்புறமா இல்லன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆ ப அஸ்வத் மாரிமுத்து, அதேபோல ராம்குமார் பாலகிருஷ்ணா, இந்த மாரி கார்த்திக் சுப்புராஜ், நெறைய பேர் வந்து இந்த பட்டியல் இவங்ககிட்ட எல்லாம் கதை கேட்டிருக்காரு. கதை கேட்டது உண்மதான். ஆனா, இவங்கள்ல யார் டைரக்டர் அப்படிங்கிறது வந்து அப்படியே போயிட்டே இருந்தது. கடைசியா வந்து அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்டர்ங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்ன ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்னாங்க. அப்புறம் அஸ்வத். ஆனா, அஃபிஷியலா வந்து அவங்க சொல்ற சொல்ற வரைக்கும் வந்து பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. ஸோ அப்படி இன்னைக்கு வந்து அஃபிஷியலா அறிவிச்சிருக்காங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ். அதன்படி வந்து சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இப்போ இதுவரைக்கும் அந்த லிஸ்ட்ல இருந்த இயக்குனர்கள் யாருமே வந்து அதில் இல்ல. அது ரஜினி வந்து நியூ இயர்ல வச்ச ட்விஸ்ட்டா தான் நம்ம எடுத்துக்கணும். வழக்கமா நீங்க எல்லாம் கெஸ் பண்ணுவீங்க. அவங்க தான் டைரக்டரா கன்ஃபார்ம் ஆவாங்க. இந்த வாட்டி வந்து நீங்க யாரும் கெஸ் பண்ணாத ஒரு டைரக்டர நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு ரஜினி வந்து தன்னுடைய மிக தீவிரமான ஒரு ரசிகருக்கு வந்து இந்த வாய்ப்பு வழங்கியிருக்கார். எஸ். சிபி சக்கரவர்த்தி வந்து ரொம்ப தீவிரமான ஒரு ரஜினி ரசிகர். மிக இளம் வயதிலிருந்தே வந்து ரஜினி படங்களுக்கு வந்து அவரு ரசிகர். அதேபோல கதைய தனது முதல் படமா டான் படத்த வந்து அவரு சிவகார்த்திகேயன வச்சு எடுத்திருந்தாலும் கூட, அந்த படம் வந்து ஒரு ஜாலியான படம். ஆனா, உண்மையில வந்து அவரு ரஜினி மாதிரியான ஆக்ஷன் ஹீரோக்களுக்கு தான் அவர் வந்து முக்கியத்துவம் குடுத்து கதை பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே 2 கதைகள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுல 1 தான் வந்து இப்போ படமா வரப்போகுது. அது அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு சிவாஜி மாரி வந்து பக்கா மாஸ் என்டர்டெயின்மென்ட் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இப்போ ரஜினிய பொறுத்தவரைக்கும் வந்து அவருக்கு ஒரு மாஸாவும் இருக்கணும். அதேபோல நல்ல பொழுதுபோக்கு விஷயங்கள் வந்து உள்ள இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் வேணும்னு வந்து அவரு தேடிக்கிட்டு இருந்தாரு. ஆ இதுல அந்த மாதிரி கதை சொன்னவங்க வந்து ரொம்ப கம்மி. இப்ப லோகேஷ் கனகராஜோட கூலி வந்து அந்த மாதிரி ரஜினி எதிர்பார்த்த மாதிரியான மாஸ் எலிமெண்ட்ஸ் வந்து அதுல கொஞ்சம் கம்மியா இருந்ததா அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கார். மாஸ் எலிமெண்ட்ஸ் இருந்தா கூட இந்த என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது வந்து கொஞ்சம் குறைவா இருந்ததா ரஜினி ஃபீல் பண்ணியிருக்கலாம். இப்ப அதுக்கு முன்ன படம் வேட்டையன். அது ஒரு சோசியல் கான்ஷியஸ்னஸ் இருக்கிற ஒரு படம். ஒரு மெசேஜான ஒரு படம். பட் அந்த படத்த வந்து அவரு தான் நினைச்ச மாதிரி அதேபோல ரஜினி எதிர்பார்த்த மாதிரி வந்து அவர் சிறப்பாக கொடுத்திருந்தார் அந்த படத்தை. எல்லோருமே பாராட்டிய படம். வேட்டையனை பொறுத்தவரைக்கும் வந்து மாற்று கருத்து உள்ளவர்கள் கூட பாராட்டிய ஒரு படம். அதுக்கு முன்ன ஜெயிலர். அது எப்படிப்பட்ட ஒரு மாஸ் படமா இருந்தது அப்படின்னு தெரியும். இப்ப இது எல்லாத்துலயுமே என்னன்னா, ஒரு அதிகமான அந்த காமெடி, அதிகமான பொழுதுபோக்கு அது வந்து கொஞ்சம் குறைவா இருந்ததா தான் எல்லாருமே வந்து நெனைச்சாங்க. ஈவன் அது ரஜினிக்கும் கூட வந்து அது அந்த மாரி ஒரு உணர்வு இருந்திருக்கும். அதனுடைய விளைவு தான் வந்து இந்த 173வது படத்த பொறுத்தவரைக்கும், இதற்கு முன்பு வந்த படங்கள் அந்த 3 படங்கள் வந்ததுல ஜெயிலர்லேருந்து, இந்த 3 படங்களுக்கும் காட்டாத கூடுதல் கவனத்த வந்து அவரு இந்த கதைய செலக்ட் பண்றதுல காட்டியிருப்பாரோ! அப்படின்னு நமக்கு தோணுது. அது எது உண்மைன்னு தெரியாது. நம்ம ஒரு கெஸ்ல சொல்றோம். சிபி வந்து அண்ணாத்த முடிஞ்ச பிறகு ரஜினிய டைரக்ட் பண்றதா இருந்தவர் அவர்தான். பல காரணங்கள் சொல்லப்பட்டது. அவர் வந்து டைரக்ட் பண்ணாததுக்கு. அவர் விலகிட்டாருன்னு இல்ல, அல்லது அவரை நீக்கிட்டாங்க அப்டின்னும் சொல்ல முடியாது. ஆனால், அவர் வந்து பண்ண முடியல ரஜினிய வச்சு. பல்வேறு காரணங்களால. அதுக்கப்புறமா வந்து ரஜினி 3 படங்கள் பண்ணிட்டாரு. இப்போ வந்து 4வது படத்துல வந்து இணையிறார். அந்த அண்ணாத்தைக்கு பிறகு 4வது படமாக தலைவர் 173 வருது. அ இந்த படத்த பொறுத்தவரைக்கும் அ ஏப்ரல் மாசம் இதனுடைய ஷூட்டிங் தொடங்கும் அப்டின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்து இன்னும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு வந்து படத்தின் டைரக்டர் சிபி.
இசையமைப்பாளர் வந்து அனிருத் ஆஸ் யூஷுவல். மற்ற கலைஞர்கள், நடிகர், நடிகைகள் இது எல்லாத்தையும் வந்து பின்னாடி தெரிவிப்பாங்க. எப்போ ஷூட்டிங்கு என்னங்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்க விரைவில் அறிவிக்கக்கூடும். ஆனா ஏப்ரல் மாசங்கிறது டென்டேட்டிவ்லி கன்ஃபர்ம்டு. ஏன்னா இப்போ ஜெயிலர் 2வோட இறுதிக்கட்ட பணிகள் அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. படத்தினுடைய போஸ்ட் புரொடக்ஷன் தொடங்கும்போது வந்து ரஜினி அந்த 173வது படத்துக்கு வந்து மூவ் ஆயிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். படம் வந்து பொங்கல் 2027 ரிலீஸ் அப்படிங்கிறத உறுதியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முன்ன இப்போ அறிவிப்பு வெளியிடும் போதே சுந்தர் சி வரும்போதே வந்து இது பொங்கல் படம் அப்படிங்கிறத கமல் கன்ஃபார்மாக சொல்லியிருந்தாரு. அது இந்த முறை மீண்டும் பொங்கல் 2027க்கு படம் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே ப்ரீ பிளான்டாக பக்காவாக வந்து ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே ஆஹ், நல்ல தயாரிப்போடு வந்து அவங்க ஷூட்டிங் போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஏன்னா அவசர அவசரமாக வந்து ஒரு கதை கூட இல்லாமல் படத்தை அறிவித்து அப்புறம் வந்து அங்கே போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் தடுமாறுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ரஜினி படத்தில் நடக்காது. ரஜினி படம்னா எல்லாமே வந்து பக்கா பிளான்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு இந்த படமும் விதிவிலக்கு இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய திருப்தி, பெரிய நிறைவாக ரசிகர்கள் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, ராஜ்கமல் நிறுவனம், குறிப்பாக கமல்ஹாசன் அவங்க வந்து ரஜினிக்கு தருகிற அந்த முக்கியத்துவம், ரஜினியினுடைய அந்த உச்சம் என்ன? ரஜினியை ரசிகர்கள் எப்படி பார்க்குறாங்க? அவரை வைத்து நம்ம படம் தயாரிக்கும்போது, அவருக்கு எப்படி அவருக்கான அந்த முக்கியத்துவத்த தரணும்? அவரை எப்படி வந்து அழைக்கணும்? அவர் படத்துக்கு எப்படி தலைப்பு வைக்கணும்? அவருக்கான அந்த டைட்டில் அதையெல்லாம் எப்படி பிரசன்ட் பண்ணணும்? இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கவனத்தோட அவங்க செய்யறத பார்க்க முடியுது. இதுக்கு முன்பு வெளியான அறிவிப்பும் சரி, இப்ப வெளியாகி இருக்கிற அறிவிப்பும் சரி, இது ஒரு பொற்கால ஒரு சினிமா இது. சினிமாவுக்கு ஒரு பொற்காலம் மாரி தான். ரஜினி, கமல் 2 பேருமே. இந்த அந்த நட்பு வந்து இந்த 50 ஆண்டுகளாக தொடருது. அந்த நட்பினுடைய அந்த பொன்விழா ஆண்டில் வந்து நாங்க ஒரு படம் பண்றோம் அப்படிங்கிறத வந்து காட்டுற மாதிரியே வந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட அந்த தலைப்பு, அவங்களுடைய பெயரு எல்லாமே வந்து அந்த நட்சத்திரம் அதேபோல சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கு அந்த கோல்டன் ஸ்டார் அத வந்து அவங்க சிம்பல் மாரி காமிச்சிருக்கிறது. இது எல்லாமே ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு. அதேபோல ப்ரமோஷன் வந்து கண்டிப்பா கலக்குவாங்க ராஜ்கமல். இதெல்லாம் பார்க்கும்போதே படத்த வந்து அவங்க எப்படி ப்ரமோட் பண்ணுவாங்க, எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இருக்கு. அப்படின்னு எல்லா ரசிகர்களுமே வந்து அந்த விஷயத்துல ரொம்ப பாராட்டுறாங்க ராஜ்கமல. ஒரு பக்கம் ஒரு சிலருக்கு வந்து இந்த ரஜினி, கமல்ங்கிற அந்த போட்டி, அது வந்து இன்னும் கூட அவங்க மனசுக்குள்ள இருக்கு. ஆனால் பெரும்பான்மையான ரசிகர்களுக்கு வந்து இப்ப அந்த போட்டி, அந்த கமல் மீதான ஒரு எப்பயுமே வந்து ஒரு விமர்சனம் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு, அவங்க ஒரு யுனைட்டியா இந்த படத்த வந்து செலிப்ரேட் பண்ண மனசளவுல வந்து தயாராயிட்டு இருக்காங்கன்றத, அவங்களுடைய பதிவுகள், அவங்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. எஸ், கண்டிப்பாக வந்து எல்லா வேற்றுமைகளையும் மறந்து ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் கொண்டாட வேண்டிய ஒரு படம் இது. ஏன்னா, அப்படிப்பட்ட 2 மாபெரும் சிகரங்கள் வந்து ஒண்ணா சேர்ந்திருக்காங்க. ஒரு தயாரிப்பாளரா கமல், ஒரு ஹீரோவா ரஜினி சார். 2 பேரும் வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இணையும்போது, அதற்கு உரிய அந்த முக்கியத்துவத்தையும் ஒரு ஒரு கொண்டாட்டத்தையும் வந்து நிச்சயமா தமிழ் சினிமா பார்க்கும்.